சார், ஆதி திராவிடர் அந்த துறையை இப்ப சமூக நீதித்துறையை மாற்றிருக்கீங்க. உங்களுடைய விசிகா ரவிக்குமார் அவர்கள் இதை எதிர்த்திருக்காங்க. நீங்க அந்த அமைச்சரா இருந்திருக்கீங்க, இதற்கு என்ன பதில்? இல்ல, இது சமூக நீதித்துறை அப்படிங்கிறது வந்து சமூக நீதிக்கான ஒரு விடுதலை, அவர்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதுதான். எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. கட்சி தலைவர் அவர்கள் இது குறித்து அறிவிப்பார். இது என்ன அப்படிங்கிறது அவங்க எங்க கட்சி முடிவெடுத்து நிலைப்பாடு எடுத்து அறிவிப்பாங்க. இல்ல, அது இது பொருத்தமா இருக்கு. நாங்க வந்து சமூக நீதிக்காகத்தான் போராடுற துறை இது. அதனால இந்த துறை சம்பந்தமா வந்து சமூக நீதித்துறை, அதற்குள்ள ஆதிரோட நலத்துறை, அதற்குள்ள வந்து பழங்குடியினர் தன்னுடைய இல்ல அது இல்ல அப்படி இல்ல. நாங்க இப்ப நீங்க அவரு சொன்னது போல மனுக்கள் வாங்குறாங்க, வர்றவங்க யாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மக்களை வந்து எம்பவர் பண்றதுக்கு தான் இது வந்து அவருடைய சமூக நீதிக்காக தான் இந்த துறை. அதனால பெயர் மாற்றம் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலும் வந்து இந்த ஆதிரோட நலத்துறையவோ அல்லது வந்து பழங்குடியினர் துறையவோ வந்து மட்டுப்படுத்தாது. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது பேரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால இதுல எந்த அரசியலும் இல்லை. ஆட்சி காலத்துல மாணவர் விடுதிகள்லாம் அந்த சமூக நீதி விடுதியில் பெயர் மாற்றம் செய்தாங்க. அது அப்படியே தொடருதா? அப்படித்தான் நீங்க வந்து இன்னைக்கு அப்படித்தான் தொடருது, இப்பவும் தொடருது. அதுல எந்த மாற்றமும் உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து சரி செய்யணும் முதல்வர் கவனம் செலுத்த சொல்லியிருந்தாரு. நம்ம கணக்கெடுத்திருக்கோமா, எவ்வளவு வந்து சேதமடைஞ்சிருக்கு, உட்கட்டமைப்பு வசதிகள் இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்ற கணக்கெடுத்து இன்னைக்கு உட்கட்டமைப்பு வந்து வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது, அதை விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எல்லாவற்றையும் நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கிட்ட கொடுத்து அதை பாருங்க, போக போக நீங்களே வந்து நீங்க போய் பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே பாராட்டுவீங்க. பாராட்டுகின்ற வகையில் வந்து ஹாஸ்டல்ஸ் இருக்கும். ஒரு எலைட்டா ஒரு நல்ல ஒரு ஹாஸ்டல்ஸு, குறிப்பாக வந்து அதில் நூலகங்கள் நிறைய அதை வந்து பண்ண போகிறோம். நீங்களே போய் அதை ஆச்சரியப்படுத்தி அதை ஒரு ஸ்டோரி பண்ண வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆதி திராவிட நலத்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதிகள் வந்து மற்ற திட்டங்களுக்கு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பொதுவா இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்தது வந்து ஏதாவது பாக்குறீங்க? அந்த மாதிரி இருக்கா? ஏன்னா குறிப்பா மகளிர் உரிமை துறைக்கு இந்த திட்டத்தை வந்து எடுத்து தராங்க அப்படின்ற மாதிரி. இல்லை, அது நீங்கள் இந்த சட்டம் டிஏபி சட்டம் போட்டிருக்காங்க. அந்த சட்டம் 24 போட்டதுக்கு அப்புறம் நிதித்துறையில் வந்து எந்தெந்த துறைக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எவ்வளோ தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டதுன்னு தனி கணக்கு வச்சு அது வேறு எந்த விதமான பயன்பாட்டுக்கும் போக முடியாத அளவுக்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அதனால் எந்தெந்த துறை அந்த 21% அளவுக்கான தொகை வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரோட நலனுக்காக மட்டும்தான் செலவு கொள்ளப்படும். அதை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து எங்கள் துறையும் வரைக்கும் நோடல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்து இதை மானிட்டர் பண்ணுறோம். அதனால் அப்படி ஏதாவது செலவு பண்ண அந்த ஃபைனான்ஷியல் இல்லைன்னா கூட திருப்பி அந்த தொகையெல்லாம் திருப்பி இதே துறைக்கு தான் திரும்பி வரும். ஸோ அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால டைவர்ஷனுக்கு வாய்ப்பு இல்லை. கடந்த ஆட்சி காலத்துல சமூகமூட்ல இருந்து வந்த ஃபண்ட் வந்து அப்படியே ரிட்டர்ன்லாம் போனதா பார்க்கும்போது இப்போ அது மாதிரி ஏதாவது இருக்கா, பெண்டிங் ஏதாவது இருக்கா, இல்லை நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம்? இல்லை, அப்படி எதுவும் ரிட்டர்ன் ஆகலை. லாஸ்ட் இயருமே வந்து கரெக்டாக 21% நிதி வந்து முழுக்க செலவுப்படப்பட்டிருக்கு. இந்த வருஷம்